الله وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த இஸ்லாத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த சத்திய சஹாபாக்களின் மீது, அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை நமக்கு வாழ்வியல் நெறியாக, வாழ்க்கை நெறியாக கொடுத்து, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மனித இனத்தை படைத்த இறைவன் மனித இனத்துக்காக கொடுத்த ஓர் மகத்தான வாழ்வியல் நெறியான இந்த சத்திய இஸ்லாம் மனிதர்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும், மனிதர்களுக்கு ஏற்படுகிற அனைத்து கஷ்டங்கள் துன்பங்களுக்கும் ஒரு சரியான நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துகிறது. இந்த சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று, மரணத்துக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில், இந்த துனியாவில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் முதன்மையானதாக தௌஹீத் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ரிசாலத் என்று சொல்லப்படுகிற நபித்துவம், தூதுத்துவம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஆகிரத் என்று சொல்லப்படுகிற மறுமை இருக்கிறது. அப்ப மறுமை இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும், அது நன்மையான செயல்களோ பாவமான செயல்களோ எந்த செயல்களாக இருந்தாலும், இந்த துனியாவில் நாம் செய்கிற அனைத்து செயல்களுக்கும், அனைத்து காரியங்களுக்கும் நாம் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவது மறுமையில்தான். மறுமை வாழ்க்கையில்தான் மனிதர்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதர்கள் செய்கிற செயல்களை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, அணுவளவு நன்மைக்கும் அல்லாஹ்விடத்தில் பலன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அணுவளவு தீமைக்கும் அல்லாஹ்விடத்தில் பலன் இருக்கிறது, கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கார். இதை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லுகிற பொழுது, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா
ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. எவர் அணுவளவுக்கு ஒரு நன்மை செய்தாரோ அதனுடைய பலனை, அதற்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலியை அவர் மறுமையிலே கண்டுகொள்வார். எவர் அணுவளவுக்கு ஒரு தீமை செய்தாரோ அந்த தீமையின் பலனையும் அதற்காக அல்லாஹ் தரக்கூடிய கூலியையும் அவர் மறுமையில கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காட்டும். அணுவளவு நன்மையையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து வீணாக்க மாட்டான். நாம் செய்த நற்காரியங்கள், அந்த நற்காரியங்கள் நற்செயல்களில் அந்த நற்செயல் அணுவளவு இருந்தால் கூட அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த அணு அளவு நாம் செய்த நற்செயலுக்கு 10 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நமக்கு நற்கூலியை தருகிறான், நன்மைகளை தருகிறான். நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள் அணு அளவு இருந்தாலும், நாம் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் அணு அளவுக்கு இருந்தாலும் கூட அதற்கு ஒன்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, அல்லது அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது, அல்லது அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது. அப்ப அணுவளவு தீமை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அணுவளவு நன்மை செய்த மனிதனுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி நாம் செய்கிற இந்த துனியாவில் நம்மிடத்தில் ஏற்படுகிற நன்மை தீமை காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா காரியங்களுக்கும் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவது மறுமையில் தான் நாம் கூலி கொடுக்கப்படுகிறோம் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கு, நம்முடைய குடும்பம் வெற்றி அடைவதற்கு பல வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகிய வழிமுறைகளை, நடைமுறைகளை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொத்துக்கள் பொருட்களுக்காக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விடக்கூடாது. நம்முடைய சொத்துக்கள் பொருட்களுக்கு எதிராகவும் நாம அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விடக்கூடாது. நமக்கு எதிராக நாம் சாபமிட்டால் அது இஸ்லாத்தில் பாவச் செயல். நமக்கு எதிராக நாம் சாபமிடக்கூடாது. பிறருக்கு எதிராகவும் சாபமிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நாம் சாபமிடக்கூடாது. நம்முடைய பொருட்கள் சொத்துக்களுக்கு எதிராகவும் நாம் சாபமிடவோ, நமக்கு எதிராக, நம் பிள்ளைகளுக்கு எதிராக, சொத்துக்களுக்கு எதிராக, பொருட்களுக்கு எதிராக சாபமிடுவதோ பிரார்த்திப்பதோ கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் 3 விஷயங்களை, அதற்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த கூடாது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதிலே முதல் விஷயம், லா ததுஉ அலா அன்ஃபுசிஹிம், லா ததுஉ அலா அன்ஃபுசிஹிம், உங்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காதீர்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் அழைக்காதீர்கள், சாபமிடாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, லா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களின் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடாதீர்கள், பிள்ளைகளுக்கு எதிராக பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு எதிராக, நம்முடைய உறவுகளுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாது. அப்படி துஆ செய்வது அது நமக்கு பாவத்தை பெற்றுத் தரும். அப்ப நம்ம குடும்பத்திற்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, நம் உறவுகளுக்கு எதிராக சாபமிடுவதும் தப்பு, பிரார்த்திப்பதும் தப்பு. உங்களின் பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வாதாடாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், லா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களின் பொருட்களுக்கு எதிராக, சொத்துக்களுக்கு எதிராகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடாதீர்கள். அப்ப நமக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது அல்லாஹ்வுடைய நபி அவர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, வாதாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பொருட்கள், சொத்துக்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, பிரார்த்திப்பது அல்லாஹ்வுடைய நபி அவர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில்
நம்முடைய விஷயத்தில், நம்முடைய பொருட்களின் விஷயத்தில், சொத்துக்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக அறிவித்து காட்டுகிறது. அல்லாஹு தஆலா குற்றவாளிகளை, பாவிகளை தண்டிப்பதற்காக நரகத்தை படைத்திருக்கிறான். நரகம் என்பது மிக கொடூரமாக, கடுமையாக அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? மறுமை வாழ்க்கையில் பாவிகளை, குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நரகத்தை மிக கடினமாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மூமின்களுக்கு. அந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நாம் சரியாக சிந்தித்து பார்த்தாலே நாம் மறுமையில் வெற்றி அடைவதற்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகிய வழிமுறையை அச்சுறுத்தலோடு, எச்சரிக்கையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை அந்த வசனம் நமக்கு நிரூபிக்கிறது. அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு வசனம் திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. சூரா தஹ்ரீம்ல 66வது சூறாவில் உள்ள ஒரு வசனம். அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுசிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களின் குடும்பத்தினரையும் நீங்கள் நரகத்தை விட்டும், நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நாம நரகத்துக்கு போய்விடாம நம்மையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி துஆ செய்து பாதுகாப்பு தேட வேண்டும். இறைவா, என்னையும் என் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காப்பாத்து, மறுமையில் நஷ்டமடைவதை விட்டு காப்பாத்து, நாங்கள் நரகத்திற்கு செல்வதை விட்டு எங்களை காப்பாத்து என்று நரக வேதனையை விட்டு, கபூர் வேதனையை விட்டு, மன்னரை வேதனையை விட்டு, மரண தருவாயில் ஏற்படக்கூடிய வேதனைகள், அதாபுகளை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, துஆ என்ற அந்த பிரார்த்தனையை கேட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். முதல் விஷயம். பிரார்த்திப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாமளும் இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகையை சரியாக முறையாக நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய குடும்பமும் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்வதற்கு நாமும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும். நாமும் தொழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் தொழ வைக்க வேண்டும். அப்ப இஸ்லாத்தை நாமும் பின்பற்றி நம்முடைய குடும்பமும் பின்பற்றுகிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினால் அதுதான் நரகத்திலே இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளுகிற செயல். நம்முடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு தற்காத்துக் கொள்ளுகிற செயல். நாம இஸ்லாத்தை பின்பற்றவில்லை, நம்ம குடும்பமும் பின்பற்றவில்லை, மறுமையில் வெற்றி அடைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம இஸ்லாத்தை பின்பற்றி நம் குடும்பமும் பின்பற்றினால்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கூ அன்ஃபுசக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களின் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு, நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவனுடைய வேதமான, அற்புத வேதமான அல் குர்ஆன்ல நிறைய வரலாற்று சம்பவங்களை, வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டான். நல்லவர்கள் வரலாறும் அல் குர்ஆன்ல நமக்கு மிக பெரும் படிப்பினைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவர்கள் வரலாறும் நமக்கு அல் குர்ஆன்ல மிக பெரும் படிப்பினைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவர்கள் வரலாறு எதற்காக திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு? தீயவர்களாக இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய வரலாறு, காரூன் என்ற அந்த மனிதனின் வரலாறு, ஹாமானுடைய வரலாறு, இன்னும் சில தீய மனிதர்களினுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வால் அழிக்கப்பட்ட சமூகங்களாக ஒரு 7-8 சமூகங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. ஆது கூட்டம், சமூது கூட்டம், ஷுஐப் நபியுடைய சமுதாயம் என்று, ஃபிரௌனுடைய படைகள் என்று ஒரு 7-8 சமூகங்களை அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அந்த தீயவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறும், தீயவர்கள் வரலாறும் எதற்கு நமக்கு சொல்லி தரப்படுகிறது? அல்லாஹ் ஏன் அதை படிப்பினையாக சொல்லுகிறான்? அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து அதை நாம் கேள்விப்பட்டு அந்த தீயவர்கள் அல்லாஹ்வுக்கு பாவிகளாக ஆனதை போன்று நாம் ஆகிவிடக் கூடாது என்ற படிப்பினை தான்
தீயவர்களின் வரலாறு நமக்கு படிப்பினையாக திருக்குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. நல்லவர்களின் வரலாறு எதற்காக சொல்லப்படுகிறது? அந்த நல்லவர்களினுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்ட நாம், அவர்கள் நல்லவர்களாக இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்தார்கள், எந்த அளவுக்கு தக்வாவோடு ஈமானோடு இஹ்லாஸோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக படிப்பினையாக நல்லவர்களின் வரலாறு அமைந்திருக்கிறது. அப்ப நாம எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நல்லவர்களின் வரலாறு நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினை. நாம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தீயவர்களின் வரலாறு ஒரு மிக பெரும் படிப்பினை. அதுல அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய நல்லவர்களில் ஒரு நல்லவர் தான் லுக்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல அடியார். அந்த லுக்மான் என்ற மனிதரை பற்றி, நல்ல சிறந்த சாலிஹான அந்த நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லுக்மான் என்பவர் நபி இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அவர் ஒரு சிறந்த சாலிஹான நல்லடியார். அவருடைய வரலாறு அல் குர்ஆன்ல எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் அவருடைய மகனுக்கு, அவருடைய வாரிசான பிள்ளைக்கு அவர் சொன்ன சில அறிவுரைகள் நமக்கு படிப்பினைகளாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லுக்மான் அல்லாஹுவால் இல்மு என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தினுடைய கல்வியாக, அல்லாஹ்வின் கல்வியாக இருக்கக்கூடிய இல்மு, அல்லாஹ்விடத்திலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டவர், கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர், ஈமானோடு தக்வாவோடு வாழ்ந்த ஒரு நல்ல அடியார். அல்லாஹுவால் இல்மு கொடுக்கப்பட்ட அந்த லுக்மான் தன்னுடைய மகனுக்கு எதை போதித்தார், எதை சொல்லி தன்னுடைய மகனை தேற்றினார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அந்த வசனங்களை எல்லாம் நாம் படித்து பார்ப்போமே ஆனால், நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த நவீன காலத்துல எதை சொல்லித்தர வேண்டுமோ அதை சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே லுக்மான் என்ற நல்ல மனிதர் அவருடைய மகனுக்கு சொல்லி தந்தார். அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த லுக்மான் சொன்ன நன்மைகளை, உண்மை அறிவுரைகளை தங்களின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த அழகிய வரலாறு, தன் மகனுக்கு லுக்மான் கூறிய அழகிய அறிவுரை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கும் ஒரு மிக பெரும் படிப்பினையாக, அறிவுரையாக இருந்தது. அப்ப சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட அறிவுரை நபி அவர்களின் காலத்துக்கும் பொருந்தியது. இன்னைக்கு நவீன காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருந்துகிறது. மிக அவசியமான, அத்தியாவசியமான ஒன்றாக அந்த அறிவுரைகள் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா லுக்மான், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 31வது சூராவுக்கு லுக்மான் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்ன, அந்த லுக்மான் என்ற நல்லடியாரை பற்றி சில வசனங்களில், அதாவது 31வது சூராவுல 12வது வசனத்துல இருந்து 18, 20 வரைக்கும், அதாவது 19 வசனங்கள் வரைக்கும், 12ல இருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், அதுல லுக்மான் தன்னுடைய பையனுக்கு, மகனுக்கு என்னென்ன அறிவுரைகளை கூறினார் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரா லுக்மான் என்று பெயர் வந்ததற்கு காரணமே அவருடைய வரலாறு சொல்லப்பட்ட, அறிவுரை சொல்லப்பட்ட விஷயம்தான் அந்த பெயர் வந்ததற்கு காரணம். அதுல 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வலக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹி வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ ஹனியுன் ஹமீத். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், இன்னும் நாம் நிச்சயமாக லுக்மானுக்கு, ஞானத்தை கொடுத்தோம், கல்வி அறிவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு நீர் நன்றி செலுத்துவீராக. அதாவது கல்வி அறிவை லுக்மான் என்ற அந்த சாலிஹான மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்ததோடு அல்லாஹ் அவருக்கு சொன்ன ஒரு கட்டளை என்ன, நீர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீராக. ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான். இப்ப நாம 5 நேரம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம்,
தர்மங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிறோம், நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்யறோம். இதெல்லாம் செய்யும் போது நாம நேரத்தை செலவழிக்க வேண்டிய நேரம் வருது. நேரத்தை நாம செலவழிக்கிறோம், தூக்கத்தை தியாகம் பண்றோம், நேரத்தை தியாகம் பண்றோம், தூக்கத்தை தியாகம் பண்றோம், பொருளாதாரத்தை தியாகம் பண்றோம். சில அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்யும் போது சில சிரமங்களையும் சில அசௌகரியங்களையும் நாம அனுபவிக்கிறோம். இதனால யாருக்கு நன்மை? நாம அமல் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு எது நன்மை கிடைக்க போகுதா? அல்லாஹ்வுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. நீங்க எல்லாம் அமல்கள் அதிகமா செய்றீங்க, நீங்க அமல்கள் செய்யறதுனால அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? ஒரு நன்மையும் இல்லை. அல்லாஹ்வுக்கும் எந்த நன்மையும் இல்லை, சத்திய இஸ்லாத்துக்கும் நன்மை இல்லை. நாம நன்மையே செய்யல, அல்லாஹ்வுக்காக எந்த அமல்களையும் நாம செய்யல, அதனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டுருமா? இல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்துக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? ஒரு நஷ்டமும் கிடையாது. நாம அமல் செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு நன்மையும் இல்லை, நாம அமல்கள் செய்யலங்கிறதுக்காக அல்லாஹ்வுக்கோ இஸ்லாத்துக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. அப்ப நாம நல்லவனா வாழ்றது யார் நன்மைக்காக? நம்ம நன்மைக்காக. நாம அல்லாஹ்வுக்கு பயந்து நற்காரியங்களை செய்யறது யாருக்காக? நம்ம சுயநலத்துக்காகத்தான் நாம செய்யறோம். ஓப்பனா சொல்ல போனா நம்ம சுயநலம். என்ன சுயநலம் தெரியுமா? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற சுயநலம், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற சுயநலம், கபூர் வேதனையில மாட்டிக்கிற கூடாதுங்கிற சுயநலம், அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்ற சுயநலம். அப்ப நம்ம நன்மைக்காகத்தான் இதை நாம செய்யறோம், அல்லாஹ்வுக்கு இதுல எந்த நன்மையும் இல்லை. இதைத்தான் லுக்மான்கிற அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொன்னா, எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான், எவன் நிராகரிக்கிறானோ, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிராக குஃபாராக எந்த மனிதன் வாழுகிறானோ நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்திலிருந்தும் தேவையற்றவன், அல்லாஹ் புகழப்பட்டவன், புகழப்படுபவன், அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்ளுகிறான். அப்ப நிராகரிக்கிறவன் அல்லாஹ்வுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது, அவன் தன்னைத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறான். நிராகரிக்கிற ஒவ்வொரு காஃபிரும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒவ்வொரு முஷ்ரிக்கும் தன்னைத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறார்களே தவிர அல்லாஹ் எல்லோரிடத்திலிருந்தும் தேவையற்றவனாக புகழுக்குரிய புகழப்படுபவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஅலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி இன்ன ஷிர்க லலுல்முன் அதீம். அல்லாஹ் தன்னுடைய அந்த சிறந்த அடியாரான லுக்மான் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை அடுத்த வசனமான 31வது சூறாவில் உள்ள 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் லுக்மான் தன் புதல்வருக்கு தன்னுடைய மகனுக்கு சொன்னார், என் அருமை மகனே. அவர் முதல்ல சொன்னது எதை சொன்னார் தெரியுமா? தௌஹீதத்தான் சொன்னார். தௌஹீத் என்ற அந்த ஏகத்துவம், தௌஹீத் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பி வேறு எதையும் நம்பாமல் இருப்பது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வேறு எதையும் யாரையும் வணங்காமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது, அந்த நிலைக்கு பேர் தௌஹீத். இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீத். அப்ப அந்த தௌஹீத் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்திலேயே ஆதம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌஹீது தான் ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்டது. இறுதி நபிக்கும் அந்த தௌஹீது தான் கொடுக்கப்பட்டது. முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் எல்லா சமுதாய மக்களும் அந்தந்த சமூகங்களுக்கு அந்தந்த நபிமார்கள் நிலைநாட்டியது, நிலைவுறுத்தியது என்று சொன்னால் தௌஹீத். அப்ப அந்த தௌஹீதைத்தான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார். தௌஹீதுக்கு நேர் எதிரான பாவம், தௌஹீத் என்ற அந்த தூய்மையான ஏகத்துவத்துக்கு நேர் எதிரான துரோக செயலான குற்றம் எது, வழிகேடு எது? ஷிர்க். அந்த ஷிர்க் வைக்க கூடாது என்றுதான் சொன்னார். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல், ஷிர்க் என்ற காரியம் இருக்கிறது, அது மிக பெரும் அநியாயமாகும் என்று தன்னுடைய மகனுக்கு நல்லுபதேசம் செய்ததை நீர் நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப தன்னுடைய மகனுக்கு அவர் முதல்ல சொல்லி கொடுத்த விஷயம் என்ன?
அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நபி எந்தெந்த செயல்களை இணை வைப்பு காரியங்கள் என்று சொன்னார்களோ, ஷிர்கான காரியங்கள் என்று சொன்னார்களோ, இஸ்லாத்தில் வெளிப்படையான ஷிர்க் இருக்கிறது, மறைமுகமான ஷிர்க் இருக்கிறது. அப்ப மறைமுகமான வெளிப்படையான ஷிர்க்கை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்திய அந்த ஷிர்க்கை லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னது போன்று நாம நம்ம பிள்ளைகளுக்கு முதன்மையா சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன? ஷிர்க். ஷிர்க் வைக்க கூடாது. ஷிர்க் வைக்கிறான் யார்? அல்லாஹ்ட்ட. இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், நிச்சயமாக இணை வைப்பவன் அசுத்தமானவன் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால், நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது, கல்லூரியிலே படிக்கும் பொழுது மாற்று மதத்தவர்களை காதலிப்பார்களா? இன்னைக்கு சமுதாயத்துக்கு பெரிய சவாலான விஷயம் இது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வாரத்துக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊர்ல 2-3 பிரச்சனை நடந்து, முஸ்லீம் பொம்பளை பிள்ளை, +1 படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை, +2 படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை, அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை மாற்று மதத்தவனை காதலிச்சு ஓடி போயிருச்சு, மாற்று மத பெண்ணை காதலிச்சு முஸ்லிம் பையன் எழுத்துட்டு ஓடிட்டான். இது அதிகமா வருது. என்ன காரணம்? நாம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாவா செய்கிறோமோ அந்த அளவுக்கு தாவாவும் மக்களிடத்தில் செல்லுகிறது, இந்த தீமைகளும் நடைபெறுகிறது. அப்ப படிக்க போற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு முஸ்லிமான ஆண் ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்று சொன்னால், படிக்க போற இடத்துல ஒரு முஸ்லிமான பெண், வேலைக்கு செல்லுகிற இடத்துல ஒரு முஸ்லிமான பெண் ஷிர்க் வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆணை விரும்புகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அடிப்படையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லி கொடுக்காததான் காரணம். தௌஹீதை சொல்லி கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, நம்பக்கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது. ஷிர்க் வைக்கிறவன் அல்லாஹ்ட்ட நஜீஸானவன், ஷிர்க் வச்ச நிலையில இறந்து போயிட்டா நிரந்தர நரகவாசி. அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு செயல் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு நாம செய்கிற துரோகம் ஒரு ஷிர்க். அந்த ஷிர்க்கை நாம் செய்யக்கூடாது என்று, அது மிக பெரும் வழிகேடு, மோசமான பாவம் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நம் பிள்ளைகளை உருவாக்கினால், நம் பிள்ளைகளை எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அவர்களின் கவனம் மாற்று மதத்து மக்களின் மீது திரும்பாது. மாற்று மத மக்களின் மீது எதுக்கு திரும்பும்? தாவா செய்யறதுக்கு திரும்பும். மாற்று மத பிள்ளைகளோடு படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் இஸ்லாத்தை சொல்லுவார்கள், ஆனால் அவர்களை காதலித்துட்டு அவர்களோட வீட்டை விட்டு ஓட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓட விடாம இஸ்லாத்தில் நிலைச்சிருக்க செய்யக்கூடிய ஒரு கொள்கை, நபிமார்களின் கொள்கை, அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த கொள்கை தௌஹீது கொள்கை. அந்த ஷிர்க் எப்பேற்பட்ட ஒரு பாவ செயல் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதைத்தான் லுக்மான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அந்த ஷிர்க்குக்கு எதிராகத்தான் 23 ஆண்டு காலம் போராடினார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் போராடினார்கள். போர்க்களத்திலே எதிரிகளோடு களமாடினார்கள். தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த ஒன்றை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கிடையாது என்பதை வரலாறுகளை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த தௌஹீதை தான் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய பல பிள்ளைக்கு முதலில் எடுத்து சொன்னார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர் செஞ்ச உபதேசத்தை சொல்லி காட்டுறான். அடுத்து பெற்றோரை பிள்ளைகள் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் அடுத்த வசனத்துல லுக்மானுடைய அந்த அறிவுரைகளை சொல்லுகிற வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஸைனல் இன்சான பி வாலிதைஹி, அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசியத்து செய்து போதித்தோம். வசியத்து செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வசியத்துனா மனிதர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வசியத்துக்கும் அல்லாஹ் நமக்கு செஞ்ச வசியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வசியத்து சாதாரணம். நமக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு வசியத்து இருக்கிறதே, அது மிக பெரும் வசியத்து. அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு போதனை, மனித இனமான நமக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு போதனை என்ன? தன்னுடைய பெற்றோர் தாய் தந்தையர் இருவருக்கும்
செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு வசியத்து செய்து அல்லாஹ் போதித்தான். தாய் தந்தையரை எப்படி நடத்த வேண்டும், வயதான காலகட்டத்தில் தன்னுடைய பராமரிப்புல இருக்கக்கூடிய தாயை எப்படி பார்க்க வேண்டும், அந்த தாயை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், தாய்க்கு எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், தந்தையை எப்படி பாதுகாக்க வேண்டும், தந்தைக்கு எப்படி உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், தந்தையின் விருப்பத்தில் தான் அல்லாஹ்வின் விருப்பம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் பெற்ற தகப்பனை பாரமாக நினைக்கக்கூடிய பிள்ளைகள் முஸ்லிம் சமுதாயத்திலே பெருகிவிட்டார்கள். பெற்ற தாயையும் தகப்பனையும் யாரெல்லாம் பாரமா நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். பிறக்கும் போதே உன்னை பெற்ற தாயும் தந்தையும் உன்னை பாரமாக நினைத்திருந்தால் உனக்கு இன்சிலுக்கு ஆள் இருக்காது. பிறந்த உடனே உன்னை பாரமா அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? தூக்கி போட்டிருப்பாங்க, தூக்கி போட்டு போயிருப்பாங்க, இல்ல யாற்றையாவது கொடுத்திருப்பாங்க, அநாத ஆசிரமத்தில் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. பாரமா நினைக்காததுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் வளர்ந்து நிற்கிறோம். நம்மளை பெத்த தாய் நம்மளை பாரமா நினைக்கல, நம்மளை பெத்த தகப்ப நம்மளை பாரமா நினைக்கல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நாம் எல்லாம் ஓரளவுக்கு வசதியா இருக்கோம். அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை தர்றான், பரக்கத்தை தர்றான். வருமானம் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஏதோ ஒரு வருமானத்தை அல்லாஹ் தர்றான். நாம இப்பதான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம தாய் தகப்ப நம்மளை எப்படி வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நமக்கு எல்லாம் வசதியை கொடுத்திருக்கானே. நாம குழந்தைகளா இருக்கும் போது நம்ம தாய்க்கும் நம்ம தகப்பனுக்கும் கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி அவர்கள்ட்ட இருந்ததா? இல்லை. ஆனால் ஒழுக்கத்தை போதித்தார்கள். இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள், இந்த காலத்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது குறைவு. அன்னைக்கு ஒழுக்கத்தை போதிச்சாங்க. ஓத மதரசாவுக்கு போவாட்டி அடிச்சாங்க. அஜரத்து மதரசால ஓதி கொடுக்க அஜரத்து பிள்ளைக்கு ஓத வராட்டி அஜரத்தை அடிச்சுட்டாருன்னு வீட்டுல போய் சொன்னா நல்லா அடி வாங்கும்பாங்க. எங்க அம்மாட்ட போய் சொன்னா சொல்லுவாங்க, அடி வாங்க, அப்பதான் நீ உனக்கு வந்து மண்டையில ஏறும்பாங்க. இன்னைக்கு அஜரத்து பிள்ளைகளை அடிச்சா அத்தாவும் அம்மாவும் சண்டைக்கு வந்துடுறான். அஜரத்துக்கு எப்படி என் பிள்ளைய நீ அடிக்கலாம்? சில இடங்கள் நடக்கிறத பாக்குறோம். அதோட அவன் ஓதி கொடுக்குற ஆர்வமே அவனுக்கு போயிருது. அப்ப இன்னைக்கு உள்ள பெற்றோர்களுடைய நிலைமை இது. அன்னைக்கு அடிச்சா கூட அடி வாங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய ஒரு பலன் தான் பெரும்பாலும் குரான் ஓத தெரிந்த மக்கள் அன்னைக்கு ஜெனரேஷன்ல இருந்தாங்க. இன்னைக்கு 50 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, குரான் ஓத தெரியல. என்ன காரணம்? குரானுடைய முக்கியத்துவத்தை நமக்கு யாரும் தரவில்லை. குரானுடைய முக்கியத்துவத்தை நமக்கு யாரும் சொல்லி காட்டவில்லை. யார் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்திருக்கிறார்களோ, விளங்கியிருக்கிறார்களோ அவர்கள்தான் குரானை கற்றவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் குரானை கற்று ஆலிமாக வர வேண்டும், அல்லது ஹாஃபிலாக வர வேண்டும், அல்லது ஆலிம் ஹாஃபில் அளவுக்கு போகாவிட்டாலும் கூட ஹராம் ஹலாலை தெரிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெரிந்த இன்னைக்குள்ள பெற்றோர், மார்க்கம் தெரிந்த பெற்றோர் தன் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் பெரும்பாலான மார்க்கம் தெரியாத பெற்றோர்கள் நம் பிள்ளைகளுக்கு தவறான வழியை காட்டுகிறார்கள். அந்த தவறான வழி அவர்களுடைய இந்த துனியாவின் வாழ்க்கையையும் நாசமாக்கி விடுகிறது, ஆகிரத்துடைய வாழ்க்கையையும் நாசமாக்கி விடுகிறது. அப்ப இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த செய்தி எவ்வளவு உண்மையாக அறிவுபூர்வமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய தாய் அவனை பலவீனத்துக்கும் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்து பெற்றாள். இன்னைக்கு எந்த தாய் தகப்பன மனுஷன் பாரம் நினைக்கிறானோ அவங்க பலவீனத்துக்கு மேல பலவீனப்பட்டு காசு இல்லாம பணம் இல்லாம ஏழ்மையான நிலையில தான் பட்னி கிடந்தா கூட தன்னுடைய புள்ள பட்னி கிடக்க கூடாதுன்னு நினைச்சு எத்தனையோ பெற்றோர் அவங்க சாப்பிடாம சமைச்ச சாப்பாட்டை தான் பிள்ளைகளுக்கு போட்டு வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க. அந்த தாய் தகப்பனை தான் இன்னைக்கு மனுஷன் பாரமாக கருதுறான். இப்படிப்பட்ட நிலைக்கு இவர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதனை, மனிதனாகிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் கொண்டவளாக மனிதனாகிய உன்னை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு குழந்தைக்கு பால் குடி மரத்தடித்தல் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே மனிதனே, நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக.
அல்லாஹ் அவனுக்கும் நன்றி செலுத்த சொல்றான், நம்மளை பெற்ற பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான். நாம அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தி பெற்றோருக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் மறுமையிலே நஷ்டமடைந்து விடுவோம். அல்லது பெற்றோருக்கு நன்றி செலுத்திவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னாலும் நஷ்டமடைந்து விடுவோம். நஷ்டத்திலிருந்து தப்பித்தவர்கள் யார்? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தி தன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் யார் நன்றி செலுத்தினார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், நஷ்டத்திலிருந்து தப்பித்தவர்கள் என்பதை இந்த 31வது சூறாவான சூரா லுக்மான்ல உள்ள 14வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அடுத்த வசனங்களில் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு என்னென்ன அறிவுரைகளை போதித்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவுடைய வாரங்களில உங்களுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய மக்களாக, அவனுக்கு மாறு செய்யாத மக்களாக நமக்கு பெற்றோர் இருந்தால் அந்த பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்ஸிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.